வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல். இன்றைக்கி சிகப்பு மிளகாய் தொக்கு செய்ய போகிறேன். இதேமாதிரி மிளகாய் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா ஒரு தடவை இதேமாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். இது ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். சீசனில் கிடைக்கிறப்ப இது போல் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை காம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 4 அடி கழுவிட்டு வெயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா உணரட்டுன்னு அதுக்கப்புறம் எடுத்து தான் அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே அப்படியே செஞ்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சுக்கலாம். ஏன்னா இதிலே நீர் சத்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து தண்ணி இல்லை ஈரமாக இருக்கும் போது கட் பண்ணி ஊறுகாய் செஞ்சிட்டோன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். புளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம் அளவுக்கு புளி. இது என்னோடது வந்து கொஞ்சம் பழம் புளி. இது அதனால தான் உங்களுக்கு கருப்பாக தெரியுது. நீங்கள் புது புளி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ மிளகாயெல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. விதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரமாக இருக்கும். இல்லைனா காரம் கம்மியாக போய்டும். இந்த மிளகாயில் வந்து காரம் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு சுற்று நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மஞ்சள் இருந்தாலே போதும். ரொம்ப மைய வச்சிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு வழவழன்னு இருக்கும். வானலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 6 டன்னு மிக்ஸி ஜாரில் அடித்து பவுடராக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு எண்ணெய். ஏன்னா 1/2 கிலோ அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். மிளகாயில் அந்த தொக்கு மாதிரி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடுகு, சீரகம், பட்டை மிளகாய், ஏன்னா அந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மிளகாயில் ஒரு 4-5 மிளகாய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி இல்லை புட்டு கூட சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை, பூண்டு பல் ஒரு கூடு, அதாவது 10-15 பல். அதை வந்து நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் இது மாதிரி நச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உடனே இந்த தொக்கை எடுத்து அதில் சேர்த்துருங்க. இப்படி சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா 2 வதக்கி விடுங்க. வதங்கட்டும். அப்போ தான் மாதக்கணக்கு வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். மிளகாய்த்தூள் 20 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருந்தனால நான் சேர்த்தேன், இல்லைனா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கடுகு வெந்தயம் பவுடர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்புலாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம், எனக்கு காரம் உப்பு ரெண்டுமே திட்டமாக இருந்துச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாதத்தில் நிஜமாக சாதத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களுக்கு இட்லியில் தொட்டு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான் நான் ட்ரை பண்ணேன் வீட்டில். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோவை நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.